பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் படுகாயமடைந்த சென்னையை சேர்ந்த மருத்துவரான பரமேஸ்வரன் தனது முதல் திருமண நாளை கொண்டாட மனைவியுடன் காஷ்மீர் சென்றது தெரியவந்துள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். மேலும் விவரங்கள் என பகிரலாம். ஜம்மு காஷ்மீரில் பஹல்காம் என்ற இடத்துல சுற்றுலா பயணிகள் மீது நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட தாக்குதலில் காயமடைந்தவர்கள்ல படுகாயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவர் பரமேஸ்வரன் சென்னை நுளம்பூர் பகுதியில வசித்து வந்தவர். சென்னை நுளம்பூர் 3வது குறுக்கு தெருல அவருடைய மனைவி நயன்தாரா என்பவர், அவரும் மருத்துவர். இருவருமே மருத்துவர்களாக இருக்கக்கூடிய நிலையில வெவ்வேறு மருத்துவமனைகள்ல பணிபுரிந்து வருகிறார்கள். இதுல பரமேஸ்வரன் மீனாட்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலையும், அதே போன்று அவருடைய மனைவி நயன்தாரா அரவிந்த் கண் மருத்துவமனையிலும் அவர் பணிபுரித்து வருகிறார்கள். இந்த நிலையில அவர்கள் ஓராண்டு திருமண நாளை கொண்டாடுவதற்காக காஷ்மீர் சென்றிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் ஒரு 4 நாட்களுக்கு முன்னதாக காஷ்மீர் சென்றதாகவும், பஹல்காம் பகுதியில இவர்கள் அன்று அந்த சுற்றுலா பயணிகள் சென்ற பகுதிக்கு தான் இவர்களும் சென்றிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் பயங்கரவாதிகள் தாக்குதல்ல பரமேஸ்வரன் படுகாயமடைந்திருக்கிறார். இவர் மனைவி பாதுகாப்பாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து இவருடைய உறவினர்கள் எல்லாருமே சென்னையிலிருந்து தற்போது புறப்பட்டு காஷ்மீர் சென்றிருக்கிறார்கள். இவருடைய வீட்டில் தற்பொழுது அவருடைய ஒரு சில உறவினர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். அனைவருமே காஷ்மீர் சென்றிருப்பதாகவும், அதே வேளையில தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த பரமேஸ்வரன் மேற்கொண்டு அவருக்கு மேல் சிகிச்சைக்காக டெல்லிக்கு கொண்டு செல்லப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அப்புறம் மற்றொரு நபரும் தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. அவருடைய உடல்நிலை குறித்தும் தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலமாக விசாரணையை விசாரித்து வருவதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.